ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம் வந்து கடவுளின் தேசம் கேரளாவுக்கு வந்திருக்கோம். கேரளா கொச்சின்ல எர்ணாகுளத்தில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே கேரளா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க போகலாம். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் ட்ராவல்ஸ் கம்பெனி மூலயமா வந்திருக்கோம். பேக்கேஜில் வந்திருக்கோம். அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்படியே போகும்போது சொல்கிறேன். போகலாமா? வாங்க போகலாம். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு டூர்ஸ் ட்ராவல்ஸ் கம்பெனி மூலயமா வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக வந்து டூர் பேக்கேஜில் சுற்றி காமிக்கிறாங்க. அவங்களுடைய நம்பர் நான் கீழே போடுறேன். குறிப்பாக வந்து மலேசியாவிலேருந்து வர்ற மக்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வரிசையாக வந்து என்னென்ன இடங்கள்லாம் அவங்கெல்லாம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பேக்கேஜில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்களே வந்து நம்ம கார் கொடுத்துருவாங்க, ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம நைட்டு வந்தோம், ரூமில் தங்கிட்டு இப்போ காரில் கரெக்டாக காலையில் 8 மணி கார் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தம்பி சொல்லு. கேரளா சூப்பரா இருக்கு மக்களே, நல்ல பசுமையா இருக்கு. ஏர்போர்ட் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கு. ஏரியா பாருங்களேன், ஃபுல்லா மரமா இருக்கு. அப்படியே என்ன சொல்றது, மனசே மாறிடுச்சு நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து இந்த பக்கம் வந்தோமே. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம். ஹோட்டல் சரவண பவன். ஓ, இங்கே சரவண பவன் இருக்கு. ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா பசுமையா இருக்கு. அதே சமயம் ரோடுலாம் கூட நல்லா கிளீனா இருக்கு. ஹோட்டல் சரவண பவன். அங்கே போய் இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். ஓ, நம்ம வந்து பொங்கல் சொல்லியிருக்கோம். பொங்கல் பாருங்க, 3 வகை சட்னி, வடை, சாம்பார் எல்லாம் வந்துச்சு. வாங்க பொங்கல் சாப்பிடுவோம். ஆஹா, அருமையா இருக்கு பொங்கல். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு விஷயம் கவனிச்சேன். இப்போ இந்த ஒரு ஏசி ஹாலில் உட்காந்து சாப்பிட்றோம், சவுண்டே இல்லை. மக்கள் சவுண்டு அதிகமாக இல்லை. ஏன் நம்ம ஊராக இருந்தோம்னா சவுண்டு அதிகமாக இருக்கும். இந்த சவுண்டே இல்லை, எல்லாம் சைலண்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு நல்லா இருந்தது. காலையில் வந்து மழை பெஞ்சது, இப்போ வெயில் நல்லா அடிக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து 2 hours. இது வந்து என்ன ஏர்போர்ட் பக்கத்தில்? இது வந்து கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓ, கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அங்கேருந்து நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போயிட்டு இருக்கோம். 2 மணி நேரம். பாகுபலி ஃபிலிம்ஸ் இல்லையா? பாகுபலியா? அது வந்து அங்கே ஷூட். ஓ, பாகுபலி மூவியில் வரும்ல ஒரு ஃபால்ஸ், அதான் நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். இங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவல். இது நம்ம முன்னாடி போகுது. ஆட்டோவா அது? ஓ, ஆட்டோ புதுசாக இருக்குது, வெள்ளை கலரில். கேளுங்க ஆட்டோவை, குட்டி ஆட்டோ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற வழியில் ஒரு லொக்கேஷன் பார்த்தேன். எப்படி இருக்கு பாருங்க, என் பின்னாடி அப்படியே பச்சை பசேல்னு இருக்குங்க மக்களே. மனசே கேட்க மாட்டேங்குது. இத்தனை நாளாக வந்து இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே பார்க்காம கேரளாவை அப்படின்னு. அப்படியே பாருங்க, ஃபுல்லாக காடு தான் மக்களே. காடு இந்த பாருங்களேன், அதெல்லாம் ஒரு ரோடு போகுது, அதுக்குள்ளே வீடு இருக்குது. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க. ரோடு பாருங்க, இங்கே உள்ள ரோடு. இது ரோடு இப்போலாம் எல்லாம் புதுசாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் மண் ரோடாக இருக்குது. இங்கே பாருங்க வாழை மரத்தை. வாவ், சூப்பராக இருக்குது மக்களே. நல்லா ரசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இடம். வாங்க இன்னும் அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு மலை மேலே இருக்கு. நம்ம வந்து மலை மேலே போயிட்டு இருக்கோம். ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது மக்களே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் தோட்டம். கேரளாவில் வந்து இந்த ரப்பர் தோட்டம் வந்து நிறைய இருக்கு. வாங்க அந்த மரங்களை பார்க்கலாம். சேட்டா எவ்வளோ வரும்? இப்போ இதுதான் வந்து ரப்பர் மரம். இது எப்படி சேட்டா, இது எப்படி ரப்பர் எடுக்குது? அவங்க கிட்ட ஒரு நைஃப் இருக்கும், கத்தி இருக்கும். அது வந்து இப்படி வந்து கட் பண்ணிட்டு இந்த பாருங்க கிட்டக்குவா. இது வந்து அவங்க நைஃப் கட் பண்ணிடும். இதுல வந்து கத்தி வச்சு கீறி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு கப்பு இருக்கும். கப்பு அது வந்து இங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓ, இங்க வச்சுட்டு அந்த ட்ராப்பா கப்புக்கு வந்து ஓ, இந்த ரப்பர் வருது பாருங்களேன். இந்த பாருங்க, இந்த பாருங்க ரப்பர் வடிஞ்சு இருக்கு. இந்த பாருங்களா. ஓ, இதுதான் ரப்பரு. இதுதான் இந்த பாருங்க ரப்பர் வடிஞ்சு இருக்கு பாருங்க. அப்படியே கீறி விட்டு அதுக்கு வந்து கப்பு வச்சிருவாங்க. அப்ப டெய்லி வந்து கீறி விடணும். டெய்லி 2 days. ஓ, 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஃபுல்லா கீறி விடுவாங்களாம். கீறி விட்டு அந்த ரப்பர் எடுப்பாங்களாம். ஸோ கேரளாவில் வந்து இந்த ரப்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ். மரங்கள் நிறைய இருக்கு. அதனால பாருங்களேன் எவ்வளோ பசுமையா அழகா இருக்கு அப்படின்னு. அதே போல இந்த சத்தங்கள் அதிகமா இல்லை, இறைச்சல், வண்டி சவுண்டு அந்த மாதிரி இடங்களும் இல்லை. நல்ல சுத்தமான காத்து நிறைய இருக்கு. நம்ம இந்த மாதிரி வந்து சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மக்களே.
மலேசியாவுக்கு அப்புறம் கேரளா ரொம்ப சூப்பர். இங்கே பாருங்க ஃபுல்லாக மரம் தான். இந்த சைடு ஃபுல்லாக பாருங்க எல்லாம் ரப்பர் தோட்டம். இது எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பாருங்க, ஃபுல்லாக மரம் தான். ஸோ நம்ம ஆல் இந்தியா பேக்கேஜில் வந்து ஸ்டேட்டாக வந்து கார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்தையும் ஒன்று ஒன்றா காமிச்சு இது எங்கெங்கே என்னென்ன இருக்குது, கேரளாவில் என்னென்ன ஃபேமஸ் எல்லாமே சொல்கிறாப்புல. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டா. ஓகே, இன்னும் அடுத்து நிறைய பார்க்கலாம் வாங்க. இந்த செடி பார்க்குறீங்களா, இது வந்து பலாப்பழம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து சக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இது அந்த மேலே காய்க்குது பாருங்க. இது வந்து மேலே தான் இருக்குமா சேட்டா, கீழே இருக்குமா? கீழே இருக்கும், கொஞ்சம் மோஸ்ட்லி மேலே தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் கீழே இருக்கும் போல. இது வந்து சின்னது, இது சின்னது, பெருசா இருக்கும். இன்னும் பெருசா ரொம்ப இருக்கு. அடுத்து ஏதாவது கீழே இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மரம் வந்து கோகோ மரம்பாங்க. அந்த சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு எடுப்பாங்கல்ல அந்த கொட்டை, அந்த மரம். இல்ல அதான் இது. இங்க இந்த மரத்துல இருந்து அந்த கொக்கோ எடுத்து சாக்லேட் தயாராகுது. இங்க பாருங்களேன், கீழே வந்து ஒரு அப்படியே ஓட போகுது. அடடா, அந்த நம்ம பார்க்க போற அருவில இருந்து வருதுங்க தண்ணி, சூப்பரா இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அங்க வந்து போய் டிரைவர் வந்து என்ட்ரி பண்ண போயிருக்காரு. என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம அது உள்ள ஃபால்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் வந்து கேரளாலாம் டூர் வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரளா வண்டி வந்து வாடகைக்கு எடுத்து சுற்றுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்சால் வந்து இந்த மாதிரி பேக்கேஜில் வந்து பாருங்கள், ரொம்ப பெட்ரு. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க அப்படின்னா பேக்கேஜில் வாங்க, அதான் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன மரம் சேட்டா? இது வந்து இந்த பனைன்னு சொல்லுவாங்க. இது பனை மரமா? பனை மரம், ஆமாம். ஓ, இங்கே உள்ள பனை மரமா? ஓ, சூப்பராக இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. இங்க ஒரு பாட்டை எடுத்தோம்னா நல்லா இருக்கும். இங்கெல்லாம் நிக்கலாமா? இறங்கி கீழே இறங்கி ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஓ, யானை வருமோ? ஆமா, ஆனை, வைல்ட் அனிமல்ஸோட வைல்டு. ஆமா மக்களே, இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இங்க இறங்கி ரொம்ப நேரம் நிக்க கூடாதான். சிங்கம் புலி ஏதாவது தூக்கிட்டு போயிடும். பாத்துங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரான இடத்துக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாலம் வந்திருக்கோம். இந்த பாலம் பேர் என்ன? வெட்டிலப்பாரா பாலம். அங்கே போயிட்டு வாங்க, கீழே அந்த அருவி ஓடுது, அங்கேருந்து வர்ற அந்த ஆறு. ஸோ இதை போய் நம்ம அப்படியே பக்கத்தில் நின்று பார்க்கலாம் வாங்க. போகிற வழியில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி எப்போ வரும்? எப்போவுமே ஃபுல் டே வருமா? எப்போவுமே இருக்கும். எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக இருக்குமா? ஓ, சம்மரில் கூட இருக்கும், ஆனால் தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். ஓ, சம்மரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் எல்லா நாளும் தண்ணி வரும். பார்த்துங்க. அப்போ கேரளாவில் தண்ணி பஞ்சம் இல்லை? இல்லை. சரி, சில இடங்கள்ல இருக்கு, ஆனால் சில இடங்கள்ல சிட்டியில் இருக்கும். மீன் பிடிக்கிறாங்க. இங்கே மீன் பிடிக்கிறாங்களா? அந்த பாருங்க, அங்கிட்டலாம் மீன் பிடிக்கிறாங்க. இதான் பாருங்க, இதான் வந்து அத்திரப்பள்ளியிலேருந்து வர்ற அந்த ஆறு, அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர்ற ஆறு மக்களே. பாருங்க, சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு இடம் பார்த்தீங்களா? ஃபுல்லாக மலை, கீழே ஃபால்ஸு, அருவி. அந்த அந்த காட்டு வழியாக தான் நம்ம வந்தோம். அந்த வழியாக வந்து இந்த பாலம் வழியாக இறங்கி இப்போ கீழே நிற்கிறோம். எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கா? தண்ணி பாருங்களேன், தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. உள்ளுக்குள்ளே மீன்லாம் தெரியுது, குட்டி குட்டி மீனாக இருக்குது. அந்த சைடு வந்து மீன் பிடிக்கிறாங்க 2 பேர். ஆறில் அப்படியே மேலே வந்து அப்படியே ஒரு பாலம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கு, நல்லா அருமையாக இருக்குது மக்களே. கடவுளின் தேசம்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான். கடவுள் முதல்ல உலகத்தை படைக்கும்போது இப்படி தான் பசுமையாக படைச்சிருக்காரு. இங்கே அதிகமாக வந்து மரங்களை வெட்ட மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நீங்கள் அந்த பசுமையை பார்க்கலாம். நாம் வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. அது உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து டிக்கெட் எடுக்கணும். வாங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. பெரிய ஆளுக்கு 12 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு 10 ரூபா. ஸோ டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா, வண்டிக்கு வந்து 30 ரூபா. ஓகே, இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நம்ம இங்கே நின்று அதை பார்க்கலாம். வியூ பாயிண்ட் தான் பாருங்க, ஃபால்ஸ் பாருங்க. ஆஹா, தண்ணி எவ்வளோ வேகமாக வருதுன்னு. இதாங்க அந்த ஃபால்ஸ், அத்திரப்பள்ளி ஃபால்ஸு. இது மேலே தான் வந்து நம்ம பாகுபலி மேலே ஏறி போவார் தமன்னாவை பார்க்க. இது வந்து இப்போ நம்ம போய் கிட்டக்கு போய் பார்க்கலாம். நம்ம அந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம டாக்ஸி டிரைவர் வந்து அங்கே வண்டியை பார்க் பண்ண போயிட்டாங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். வாங்க, இதான் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை காலம் அப்படிங்கிறதுனால குளிக்க அனுமதி இல்லை. ஆனால் நம்ம போய் கிட்டக்கு போய் பார்க்கலாம். அதே போல் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பாருங்களேன், எல்லாம் கிளீனாக, குப்பையெல்லாம் கீழே போடாமல். பிளாஸ்டிக்லாம் அலோடு கிடையாது, அதனால் பிளாஸ்டிக்லாம் மேலே கொண்டு வந்துடாதீங்க. இது என்ன இப்படி போட்டிருக்காங்களே, ட்ரெயினின்னு வருமா? எது பெட்டி வரும்னு நினைக்கிறேன் தம்பி. வயசான ஆள் நடக்க முடியாதவங்களுக்கு ஏதோ பெட்டி வச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா சேச்சி, இது என்ன இது பாலம்? வீல் சேரு. இது வீல் சேரு மக்களே. ஸோ வந்து நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேரில் வந்து வச்சு இதில் கொண்டு போகலாம். இப்போ நம்ம வந்து அந்த கொச்சின் ஏர்போர்ட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தான் தூரம்.
ஆனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். எந்த ஊர் தமிழ்நாட்டில்? தஞ்சாவூரா? சூப்பர், நல்லது. நான் பரமக்குடி. ஓகே. நீங்கள் வந்து அப்படியே நடந்து வர்றீங்க, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து லெமன் ஜூஸ் இருக்குது. லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கலாம், நல்லா தெம்பாக இருக்கும். 20 ரூபா தான் ஒரு லெமன் ஜூஸ். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இதுக்கு பேர் தான் அரிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உடம்புல ஏறிச்சுன்னா உங்களுக்கு அரிப்பரிப்பாக வரும். அதனால் ரொம்ப கவனமாக போங்க. ரொம்ப காட்டுக்குள்ளே நிறையா பூச்சிலாம் இருக்கும், அதுவும் கொசு கூட இருக்குது இங்கே அதிகமாக. அதனால் ரொம்ப சேஃப்டியாக பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வரணும். இந்த ஜப்பானில் ஒரு காடு இருக்கும் தம்பி, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நாம் இப்போ கிட்டக்க வந்தாச்சு. வாங்க கிட்டக்க போய் பார்க்கலாம். இங்கே முன்னாடியே கடைகள்லாம் இருக்குங்க, நல்லா ஐஸ்கிரீம் கடை, தண்ணி, ஜூஸு இந்த மாதிரி வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி வர்ற இடம். அந்த ஃபால்ஸ் வந்து கீழே இருக்குது. அது வந்து நம்ம இந்த வழியில் போகணும். வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலை 5 மணி வரை மட்டும்தான் அலௌடு. வாங்க உள்ள போவோம். இது கீழே இறங்கி நீங்கள் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ கண்டிப்பாக வயசானவங்க வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நடந்து போகிற பாதையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கல் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளையுமே வந்து பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே நண்பர்களே, கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே வந்து ஒரு 10 நிமிஷம் இறங்கி வரணும். டயர்டாயிரும். ஆனால் இந்த ஒரு வயசான பாட்டிலாம் வந்திருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் வாங்க. முழங்கால் வலியெலாம் இருந்தால் நீங்கள் கஷ்டம், வர முடியாது. ஓகே, அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், இதான் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ். இதுதான் வந்து நம்ம பாகுபலி ஃபால்ஸ். தண்ணி அதிகமாக வர்றதுனால குளிக்க அனுமதி இல்லை, இல்லைன்னா நம்ம ஜாலியாக போய் குளிச்சிடலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பாகுபலி படத்தில் வர்ற அந்த அருவி. நல்லா சாரல் அடிக்குது. அந்த அருவியோடைய சாரல் வந்து இங்கே நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. இதில் தான் வந்து கைத்தை போட்டு மேலே ஏறுவார் நம்ம பாகுபலி. அந்த அருவியோடைய அந்த சாரல் அடித்து இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ வேகமாக தண்ணி வருது அருவியில். நல்லா மிகப்பெரிய ஃபால்ஸாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நான் பாருங்கள், அதான் பாகுபலி படத்தில் வர்ற சீனு. சிவலிங்கம் அந்த சிலை இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போய் ஒப்பாப்புல அந்த இடம் தான் இது. பாருங்களேன், இதில் தண்ணி வந்து வருஷம் ஃபுல்லாக வருமா. வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். வாவ், மிகப்பெரிய அருவிங்க. நல்லா சாரல் அடிக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. அந்த சாரல் வந்து நல்லா அடிக்குது பாருங்கள். அப்படியே ஒயிட் கலரில் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக வந்து அப்படியே பனிச்சாரல் மாதிரி அடிக்குது, அருவிச்சாரல். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. அவங்க வயசான பாட்டி கூட நடந்து வந்திருக்காங்க இங்கே. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடமே கிடைக்க மாட்டேங்குது. வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். நிறையா மக்கள் வர்றாங்க டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளாவில் கொச்சினில் இருக்கிற அருவியில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான அருவி. இந்த அருவியில் நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதே போல் நிறைய படங்கள் ஷூட் எடுத்திருக்காங்க. நீங்கள் தமிழ் படங்கள்லேயே நிறையா படங்கள் வந்து இங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஓகே நண்பர்களே, அருவியை வந்து நல்லா பார்த்து ரசிச்சாச்சு. அடுத்து வாங்க மேலே போவோம். மேலே தம்மனா இருக்கும், மேலே போய் பார்க்கலாம். ஆனால் நல்ல எக்ஸசைஸ் மக்களே, நல்லா உங்களுக்கு உடற்பயிற்சி, நல்லா ஸ்டெமினா கூடிரும் இது மேலே நடந்து போகும்போது. வாங்க கீழே போகணும், அது வரைக்கும் நடந்து போகணும். இப்போ நம்ம வந்து ஃபால்ஸுக்கு மேலே வந்திருக்கோம். அதாவது வந்து நம்ம பாகுபலி மேலே ஏறி வருவார் தெரியுமா, மலைக்கு மேலே ஏறி வந்து இங்கே தான் ஓடுவாப்புல தமனாவை பார்க்குறதுக்கு. அந்த இடம் தான் இது. கீழேருந்து மேலே ஏறி அப்படியே வந்து இந்த அருவி மேலே அப்படியே நடந்து போவாங்க. ஸோ இதுதான் அந்த அருவி பார்த்துங்க. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த பொசிஷனில் தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் உள்ளுக்க வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, ஏன்னா தண்ணி நிறையா வருது. கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம குளிக்கலாம். ஓகே, நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவிக்கு பக்கத்தில் நிற்கிறோம். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இடம், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து நம்ம பாகுபலி அப்படியே ஓடுவார் இந்த தமனாவை துரத்திக்கிட்டு. அந்த இடம் தான் இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. படத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, இது நேரில் பார்க்க அதை விட சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கா. நல்லா ரொம்ப தூரத்துலேருந்து வருது அருவி. இங்கேருந்து அருவி வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து அங்கேருந்து கீழே விழுகுது. அங்கேருந்து உங்களுக்கு ஃபால்ஸு, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகுது. நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மழை காலம், அதனால நல்லா மேகமூட்டத்தோடு இருக்குது. ஸோ வெயில் காலத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் குளிக்கலாம். இப்போ ஏப்ரல் மே அந்த மாதிரி நீங்கள் வரும்போது இங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம். ஜனவரியிலேருந்து ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் நீங்கள் குளிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து மழை காலம். மழை காலத்தில் குளிக்க அனுமதி இல்லை. இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா எங்கேருந்து வரீங்க? நம்ம சென்னையிலேருந்து வரோம். சென்னையிலேருந்து வரீங்க? ராம் என் பேர். ஓகே, இஷான். ஓகே. வீடியோலாம் பார்ப்பீங்களா? வீடியோலாம் பார்ப்பேன். அண்ணன் அஷ்ரஃப் அவரோட வீடியோ எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மலேசியா ட்ரிப்லாம் போயிருந்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுட் டூர் எல்லாமே. ஓகேண்ணே, நன்றிண்ணே. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்கு கேரளா ட்ரிப்பு? சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க நம்ம மேலே இருந்து பார்க்குறோமா, அங்கே மக்கள் வந்து அந்த கீழே இருக்காங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஓகே நண்பர்களே, போய் அருவியை பார்த்துட்டு வந்தாச்சு. என்னன்னா
மழை பெஞ்சிச்சு வரும்போது அப்படியே மழை அடிச்சிச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. செம மழை. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இல்லையா? ஆமாம். இது வந்து ஜூலை மாதம். இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் வந்து இங்கே மழை சீசனாக. அதனால் இந்த டைம் வந்தீங்கன்னா அப்பப்போ மழை பெய்யும். பார்த்துங்க, நல்ல மழை அடிச்சு ஊற்றுது. ஸோ அதனால் கேரளாவுக்கு நீங்கள் டூரிஸ்ட் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதம் கழித்து மற்ற மாதங்கள் வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா மழை பெஞ்சால் நீங்கள் நிறையா சுற்றி பார்க்க முடியாது. அதனால் இப்போ மழை உங்களுக்கு நல்லா மழை பிடிக்கும், மழையில் நனைஞ்சிக்கிட்டே சுற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் வாங்க. மழையில் நீங்கள் சுற்ற முடியாது அப்படின்னா இந்த 3 மாதங்கள் கழித்து மற்ற மாதங்கள் வந்து கேரளாவை சுற்றி பாருங்கள். அடுத்த பயணம் வந்து நம்ம நேராக மூணாறு போகிறோம். மூணாறு போயிட்டு அங்கே உள்ள இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.